முதலமைச்சர் ஜோசப் விஜயின் முக்கிய அறிவிப்புகள் குறித்தும் அத்திட்டங்கள் வாயிலாக யாரெல்லாம் பயனடைய முடியும் என்பது குறித்தும் இந்த செய்திக்குறிப்பில் தற்போது பார்க்கலாம். நியூஸ் ஆன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தன்னோட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விதமாக 3 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அதில் முதன்மையானது அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இதில் முதற்கட்டமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் எப்போ செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ற பொங்கல், அதாவது 2027 ஜனவரி முதல் அமலுக்கு வர இருக்கு. இந்த திட்டத்தின் வாயிலாக தமிழ்நாட்டில் 1,30,00,000 குடும்பத்தினர் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தில் பயனடையணும்னா அரசு ஒரு வருமான வரம்பை நிர்ணயிச்சிருக்கு. அது என்னன்னா, சிறு குறு விவசாயிகள், மாற்றுத்திறனாளிகள், இப்படி நலிவடைந்த குடும்பத்தில் அனைவருமே இந்த திட்டத்தின் வாயிலாக பயனடையலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, ஆண்டுக்கு 2,50,000 ரூபாய் வரை வருமானம் ஈட்டக்கூடியவங்க மட்டும்தான் இந்த திட்டத்தின் மூலமா பயனடைய முடியும். அதாவது ஆண்டுக்கு 2,50,000 ரூபாய்க்கு மேலே வருமானம் ஈட்டுறவங்க இந்த திட்டத்தின் வாயிலாக பயனடைய முடியாது. இப்படி இலவச சிலிண்டர்கள் வழங்கும் திட்டம் ஏற்கனவே ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரகண்ட் ஆகிய 4 மாநிலங்களில் நடைமுறையில் இருக்குது. இப்போது 5வது மாநிலமாக தமிழ்நாடு இதில் இணைஞ்சிருக்கு. இதில் 2வது முக்கிய அறிவிப்பு என்னென்னா, வெற்றி பயண திட்டம். மகளிர் இலவச பேருந்து பயண திட்டத்தின் விரிவாக்கம் தான் இந்த வெற்றி பயண திட்டம். இதில் முதற்கட்டமாக என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, மாநகராட்சி, நகராட்சி ஆகிய பகுதிகளில் இப்போ சாதாரண பேருந்துகளில் மட்டும்தான் மகளிர் இலவசமாக பயணிக்கலாம். ஆனால் இந்த அறிவிப்புக்கு அப்புறம் டீலக்ஸு, எல்எஸ்எஸ், எக்ஸ்பிரஸ் ஆகிய பேருந்துகளையும் மகளிர் இலவசமாக பயணிக்க முடியும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு மகளிர் இலவசமாக பயணிக்கும் விதமாக மலைப்பகுதிகளில், புறநகர் பகுதிகளில் சாதாரண பேருந்துகளில் இனிமேல் மகளிர் இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த திட்டம் எப்போ அமலுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2ஆம் தேதி இந்த திட்டம் அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் வாயிலாக திருநங்கைகள், திருநம்பிகள் ஆகியோரும் பயனடைய முடியும். இதில் 3வது முக்கியமான அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து. தேர்தலுக்கு முன்னாடியே பரந்தூர் சுற்றியுள்ள கிராம மக்கள் அனைவரும் எங்கள் பகுதியில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது, எங்கள் நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது, எங்கள் குடியிருப்புகளை அகற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இந்த போராட்டத்துக்கு தற்போதைய முதலமைச்சரும் தாவேகா தலைவருமான ஜோசப் விஜய் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்ததோடு, தான் முதலமைச்சராக வந்தால் பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தார். இப்போ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு. பரந்தூரில் இந்த திட்டம் அமையக்கூடாது, இந்த திட்டம் குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும், குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையிலும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். இதை பரந்தூர் விவசாயிகள், அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. விவசாயிகளுக்கு என்ன உறுதி அளித்தாரோ, என்ன நான் வந்தால் இந்த திட்டத்தை ரத்து செய்வேன் என்ற நம்பிக்கை ஊட்டினாரோ, அந்த நம்பிக்கை பொய்க்கவில்லை. எங்கள் விவசாய பெருங்குடி மக்களையும் பண்பாடையும் கலாச்சாரத்தையும் எங்கள் பகுதியையும் காத்து கொடுத்த காவல்தையும் தமிழகத்தினுடைய விவசாய நலன் சார்ந்து ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். இதை தவிர வேற எந்த தலைவரும் இனிமேல் பிறக்க முடியாது, இருக்க முடியாது என்பதை உறுதியாக கூறுகிறோம். பரந்தூர் போராட்டக்கூடிய நிர்வாகிகள் நேரில் சந்தித்தோம், நன்றி தெரிவித்தோம். முதலமைச்சர் நாங்களும் மகிழ்ச்சியாக இருந்தோம். முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றியை எங்கள் பகுதியினுடைய விவசாய பெருங்குடி மக்களுடைய சார்பாக மீண்டும் மீண்டும் கோடான கோடி நன்றியை தமிழக முதல்வருக்கு உரித்தாக்குகிறோம். நியூஸ் ஆன் தமிழ் நேயர்களுக்கு நன்றி.